கையகப்படுத்திய விவகாரத்தில் உரிமையாளருக்கு எந்தவித இழப்பீடும் வழங்காததால் கலெக்டர் அலுவலகத்தை ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவு. நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்திய நீதிமன்ற ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கோவை கணபதி பகுதியை சேர்ந்தவர் ஜி ராமசாமி. இவருக்கு சொந்தமான 18 ஏக்கர் நிலத்தை 1989ஆம் ஆண்டு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு கட்டுவதற்காக நிலம் கையெடுப்பு செய்த நிலையில் அதற்குரிய இழப்பீடு வழங்காமல் இருந்துள்ளது வீட்டு வசதி வாரியம். தற்போது வரை 1,83,00,000 ரூபாய் இழப்பீட்டுத் தொகை நிலுவையில் உள்ள நிலையில் இந்த நில உரிமையாளர்களான ஜி ராமசாமி, அவரது மகன் சுந்தர்ராஜ், ஜானகி அம்மாள் மற்றும் மாணிக்கம் ஆகியோர் கோவை 2வது கூடுதல் சார்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி இந்த வழக்கு தொடர்பாக தீர்ப்பளித்த நீதிபதி தனலட்சுமி இழப்பீட்டுத் தொகைக்கான மதிப்பீட்டிற்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 3 அலுவலகங்களில் உள்ள அசீம் சொத்துக்களை ஜப்தி செய்ய உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதன் பேரில் தற்போது கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த நீதிமன்ற அமினா தலைமையிலான குழுவினர் காவல்துறை பாதுகாப்புடன் ஜப்தி நடவடிக்கையில் ஈடுபட்டு உள்ளனர். சார், நான் வழக்கறிஞர் கிருஷ்ணவேணிங்க. எங்க சீனியர் பேர் அட்வொகேட் ஹரிபிரசாத் சார். ஸோ இப்போ நாங்கள் லேண்ட் அக்விசிஷனில் எல்ஓபிக்கு மேலே இபி ஃபைல் பண்ணியிருந்து 3 இபி ஃபைல் பண்ணியிருக்கோம். அது பேரில் அட்டாச்மெண்ட்டுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதில் பார்த்தீங்கன்னா கலெக்டரேட்டில் இருக்கிற மூவபிள் ப்ராப்பர்ட்டி எதை வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஆர்டர் ஆயிருக்கு. அதுக்காக இங்கே இப்போ அட்டாச்மெண்ட்டு பண்றதுக்காக இங்க வந்திருக்கோம். மொத்தம் 3 கிளைமண்ட் இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இப்ப பேலன்ஸ் அமௌண்டான 61 லட்ச ரூபாய் இருக்கு. 61 லட்ச ரூபாய் 3 பேருக்கு சேர்த்து டோட்டலா 1,83 லட்ச ரூபாய்க்கு மேல பேமெண்ட் பண்ண வேண்டியது. கோர்ட் ஆர்டர் பாஸ் பண்ணி 1.5 இயர்ஸ்க்கு மேல ஆச்சு. ஆனா ஜப்தி உத்தரவுக்கு 17/7 ப்ரொசீட் பண்ணி இன்னைக்கு தான் ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, லேண்ட் அக்விசிஷன்ல பர்டிகுலரா கணபதி வில்லேஜ்ல எங்க கிளைண்ட்டுக்கான இடத்த இது பண்ணிருக்காங்க. லேண்ட் அக்விசிஷனுக்கு எடுத்திருந்தாங்க. SF நம்பர் 45, 46, 47, 50. அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் இவ்வளவு அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணிருந்துச்சு. அதுல ஒரு பார்ட் அமௌண்ட் 2005ல ஃபர்ஸ்ட் ஏஎஸ்ஏல பிறப்பித்த உத்தரவு பிரகாரம் பார்ட் அமௌண்ட் 20% கட்டிட்டாங்க. பேலன்ஸ் 80% அமௌண்ட் கட்டலன்றதுக்காக தான் இந்த இது போட்டிருக்குங்க. இல்ல, இதுவரை தகவல் சொல்லியிருக்கு. தகவல் சொன்னதன் பேர்ல வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 1 hour டைம் கேட்டிருக்காங்க. இன்னும் யாரும் வரல. செட்டில்மெண்ட் பண்றதா இதுவரை எங்களுக்கு எந்த தகவலும் சொல்லல. இப்ப காலையில 10:30 மணிக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்டிமேட் பண்ணிருக்கு. இன்னும் நியூஸ் எதுவும் வரல.